It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தமிழ் பூங்காவனம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா குணசேகரன், தங்கை இலக்கியா 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, குடும்ப விவரங்கள் சொல்லுங்க. என் மகள் வந்து தமிழ் பூங்காவனம். சரி. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. சரி. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. சரி. ஐடி ஃபீல்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேங்க்கு படித்து நல்ல வேலையில் இருக்கலாம். சரி. நாங்கள் செங்குந்த முதலியார் சமுதாயம். சரி, சொல்லுமா. எங்கள் அக்காவுக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம். சரி. இனி டிகிரி படித்தா ஒரு நல்ல பண்புள்ள மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறோம். சரி, வெரி குட். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு சீனியர் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சார். படித்து நல்ல வேலையில் இருக்கணும், அவ்வளோதானே? நிச்சயமாக அதே மாதிரி ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ரைட், ஓகே. தமிழ் பூங்காவனம், வயது 29, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர், சீனியர் நர்சிங் ஆபீசராக மத்திய அரசு பணியில் மதுரையில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். தமிழ் பூங்காவனம் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1054232. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. கல்யாண மாலை .comல இவரது பதிவு எண் 1137445. நான் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருக்கேன். கடந்த 7 ஆண்டுகளாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 5 ஆண்டுகளில் என்னோட ஓன் ஃபேம் இன்னோவென்ட் லா அசோசியேட்ஸ் ரிலேட்டட் டு ஐபி ஃபேம் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கீழே 4 ஜூனியர்ஸ் இருக்காங்க. என்னோடய ஃபேமோட ஆண்டு வருமானம் 12 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா, சின்ஸ் நான் அட்வொகேட் ப்ரொஃபஷனல் இருக்கனால அவங்க அட்வொகேட்டாக இருந்தாலும் ஓகே, சின்ஸ் அவங்க வேறு ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சப்போஸ் அவங்களுக்கு ஒர்க்கில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஷி வாண்ட் டு பி வித் ஃபேமிலி அப்படின்னாலும் அதுவும் எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. சின்ஸ் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கனால அவங்க அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை ஃபீல் பண்ணுறேன். மணிகண்டன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. கல்யாண மாலை .comல இவங்களது பதிவு எண் 999622. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. அசோசியேட் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவங்க தேனியை சேர்ந்த ஃபேமிலி. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை.
அலைன்ஸ் ஃபார் ட்வின் சிஸ்டர்ஸ், இரட்டை சகோதரிகள் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் நகரங்களில் உள்ள மிக வசதியான பிசினஸ் குடும்பத்திலிருந்து 26 வயதிலிருந்து 29 வயது உள்ள நன்கு படித்த சொந்த தொழில் செய்யும் வரன்களை எதிர்பார்க்கின்றனர். ட்வின் பிரதர்ஸ் அல்லது ஒரே குடும்பத்தின் சகோதரர்கள் அமைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வெவ்வேறு குடும்பத்தில் இருக்கும் வரன்களும் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு 9841486422. கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் புதிய கலையரங்கத்தில் காலை முதல் மாலை வரை அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 3 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம். பத்திரமா பாத்துக்குங்க. டாக்டர் பால் அவர்களின் கட் ஹெல்த் பற்றிய கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்னோட வந்து பிளட்ஜ் பண்ணுவீங்களா, நாளையிலேருந்து 12 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு? சூப்பர். அதனால தான் எல்லா ரிலீஜன்லேயும் ஃபாஸ்டிங் இருக்குது, ரைட்? ஹிந்து வந்து சஷ்டி, முஸ்லிமுக்கு ரமதான், கிறிஸ்டியன்ஸுக்கு லென்ட். We are all divided by religions but united by fasting, right? So fasting is a wonderful thing. Okay, second, okay, இந்த fasting நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச திருப்பியும் பத்திரமா பார்த்துக்கிறது என்னன்னா, உங்களோட நுண்ணுயிரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், இல்லாட்டி பேட் கெட் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். செகண்ட் திங் தட் வாட் யூ ஷுட் see is, இந்த ஹாலில் யாருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை? நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ், டிராஃபிக் ஸ்ட்ரெஸ், இமெயில் ஸ்ட்ரெஸ், டெட்லைன் ஸ்ட்ரெஸ், ஃபோட்டோக்கு லைக் வரலன்னு ஸ்ட்ரெஸ், ரீல்ஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், ரைட்? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சாப்பிடுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து என்னை சாப்பிட கூப்பிட்டுதான். நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு என்ன படம் பார்க்குறது அவனுக்கு தெரியல. இங்கிலீஷ் மூவியா, தமிழ் மூவியா, ஹிந்தி மூவியா, கொரியன் மூவியான்னு மாற்றிக்கிட்டே இருக்கான். மாற்றிக்கிட்டே இருந்து திடீர்னு ரிமோட் கண்ட்ரோலில் கீழே போட்டு ஃபோன் எடுத்து பரோட்டா ஆர்டர் பண்ணுறான். ஏன்டா அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஓகே, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கேன். இது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வரப்போ there is a hormone called cortisol. கார்டிசாலுங்கிற ஒரு ஹார்மோன் உங்கள் உடம்புல சுரந்துட்டா வேறு எதுவுமே கேட்காது. உங்கள் பாடி யார் சொன்னாலும் கேட்காது. ஒரு தடவை சொன்னால் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் மாதிரி என்ன சொன்னாலும் உங்கள் பாடி கேட்காது. கார்டிசால் will make you eat. Okay, and it will make you eat high sugar and high fat. அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து என்ன எடுத்து சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல. எதுக்குடா வாழ்கிறோம்? இதுக்கு தானே வாழ்கிறோம் அப்படின்ட்டு வந்து தோணுதில்ல. அது நீங்கள் கிடையாது, திருப்பியும் நீங்கள் கிடையாது, மறக்காதீங்க. இது வந்து உங்களோட கெட்ட ரோபோ, எந்திரன் ரோபோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அதனால தான் முறுக்கு, மிக்சர், சிப்ஸ் இதெல்லாம் ஸோ குட், எஸ்பெஷலி அரவுண்ட் த பீரியட்ஸ் ஃபார் விமென், இஸ் பிகாஸ் யூ ஆர் மீட்டிங் த கார்டிசால் ரெக்வயர்மெண்ட். ஓகே, இந்த கார்டிசாலை வந்து குறைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். ஓகே, பண்ணலாமா? ஓகே, எல்லாரும் கண்ணை மூடுங்க. Okay, super. All right, take a deep breath. Okay, 1, 2, 3, 4. Okay, hold it. Okay, hold it there. 1, 2, 3, 4. And exhale. 1, 2, 3, 4. Okay, super. இப்போ கண்ணை திறக்கலாம் நீங்கள். இது வந்து பக்கத்து வீட்டில் மீன் குழம்பு பண்ணுறாங்களான்னு பார்க்குற எக்ஸசைஸ் கிடையாது. ஓகே, இது கால் பாக்ஸ்டு ப்ரீத்திங். வென்எவர் யாரெல்லாம் இங்கே வந்து காரில் வந்தீங்க? காரில் வந்தப்போ டிராஃபிக் இருந்துச்சா? யாராவது ஒருத்தன் கட் பண்ணானா? என்ன சொன்னீங்க அவரை? நீங்கள் ஏய் அப்படிங்கிறீங்களே, அந்த ஒவ்வொரு தடவையும் ஏய் அப்படிங்கிற அந்த ஸ்பைக்கு வரப்போ ஒவ்வொரு தடவையும் கார்டிசால் வந்து செக்ரீட் ஆகுது. அப்போது மெனி விமென் ஹூ டஸ் எவ்ரிதிங், என்னால் டயட் பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், வெயிட் என்னால் இன்னும் குறைக்க முடியாத காரணமே கார்டிசால் தான்.
ஓகே, எவ்ரி டைம் யூ டூ திஸ் பாக்ஸ் ப்ரீத்திங் டெக்னிக், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப எனக்காக இந்த பாக்ஸ் ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணுவீங்களா? சூப்பர் சூப்பர். அதுக்காண்டி வந்து மேனேஜர் கேட்குறப்ப வந்து வேலைக்கு பத்திரம். ஓகே, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம இதெல்லாம் பண்ணவே விட மாட்டாங்க. ஓகே, நான் இருக்குன்னு திருப்பி சொன்ன மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைப்பீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, ஒரு குலாப் ஜாமுனோ ஐஸ்கிரீம். ஓகே, இல்லை எங்கள் அம்மாவே வந்து என்ன பண்ணி டெம்ப்ட் பண்ணுவாங்க, டே கோழி குருமா, மட்டன் வறுவல், காடை கௌதாரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு கட்டு தான் முக்கியம். கிரேவிங் வந்து உங்களுக்கு அந்த பேட் கட் பாக்டீரியா இருக்கிறதுனால தான் காரணம். ஓகே, இந்த பேட் கட் பாக்டீரியாவை எப்படி மாற்றுறது? ஓகே, மொத்தம் 2 ஸ்டெப். ஒரு ஸ்டெப், எனிதிங் தட் கம்ஸ் அண்டர் பேக்கேஜ், ஒரு பிஸ்கட்டாக இருக்கட்டும், ஒரு க்ரீமராக இருக்கட்டும், ஒரு லைக் முறுக்காக இருக்கட்டும், மிச்சராக இருக்கட்டும், எனிதிங் தட் கம்ஸ் அண்டர் அ பேக்கேஜ், நீங்கள் அந்த பேக்கெட்டை கிழிக்கிறப்ப உங்கள் ஞாபகத்துக்கு என்ன வரணும்னா உங்களோட கட்டை நீங்கள் கிழிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பத்திரமா பார்த்துக்குங்க. பேச்சரங்கில் கட் ஹெல்த் பற்றி கலகலப்பாய் தொடர்கிறார் டாக்டர் பால் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சரவணகுமார், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா பழனி, நீங்கள் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள், சரவணகுமார் பற்றி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்கள் அப்படியே. எனது மகன் கேபி சரவணகுமார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேளம்மாள் காலேஜில் முடித்தார். சரி. இப்போ ஆஃபீஸ் மூலமாக யூஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சரி. H1Bயில் போயிருக்காருங்க. ஓகே. இப்போ H1Bயில் போயிருக்கிறதுனால அங்கேயே மணமகள் இருந்தாலும் ஓகே. சரி. இல்லை இங்கிருந்து அமெரிக்கா செல்லக்கூடியவராக இருந்தாலும் ஓகே. சரி. ஆக மொத்தம் மணமகள் அமெரிக்கா செல்ல வேண்டும். நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்கள். சரி. முதலியார் உறுப்பினரில் எதுவாக இருந்தாலும் ஐ வில் அக்செப்டட். அவர் இருக்கிறது அட்லாண்டா, ஜார்ஜியா, அட்லாண்டா, யூஎஸ். வெரி குட், வெரி குட். சரவணகுமாருக்கு உடனடியாக ஒரு நல்ல மனைவி, உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு நல்ல மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கேபி சரவணகுமார், வயது 30, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், யுஎஸ் அட்லாண்டாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1014718. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பாஸ் ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முகப்பிரியா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1088893. MBBS மேலும் DNB ஆப்தல்மாலஜி பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் ஃபெலோஷிப் பண்ணிகிட்ருக்கிறாங்க. மதுரையை சேர்ந்த ஃபேமிலி. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் சண்முகப்பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் யுவராஜ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1130894. வணக்கம், என் பேர் யுவராஜ். நான் பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய லைஃப் பார்ட்னர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஒர்க் பண்ணுறது பண்ணாதது அவங்க விருப்பம். ஸோ ஐ மோஸ்ட்லி அட்ஜஸ்டபிள் டைப்பு. ஸோ அதே மாதிரி நானும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்டை என்னோட பேரண்ட்டு மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ எங்கள் பேரண்ட்டும் அவங்க பேரண்ட் மாதிரி பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். யுவராஜ் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 29. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் MS முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 31 வயது முதல் 33 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514.
கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் புதிய கலையரங்கத்தில் காலை முதல் மாலை வரை அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 3 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பத்திரமா பார்த்துக்குங்க தொடர்கிறது. இதுதான் உண்மை. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த பாக்கெட்டை கிழிச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நல்ல கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ அது நம்பர் 1. நம்பர் 2, மினிமம் 10 பிளான்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். வாட் இஸ் பிளான்ட் பாயிண்ட்னா நட்ஸ், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஓகே, இந்த மாதிரி மினிமம் 5 ஒரு நாளைக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த பேட் கட் பாக்டீரியா கம்மியாகி குட் கட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். அற்றம் அழியாது ஆராய்ந்துண்டல் பெற்று மகிழ்தல் சிறப்பு. நீங்கள் எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்றது இந்த காலத்தின் கட்டாயம். நிறைய மார்க்கெட்டிங் கிம்மிக் இஸ் அவுட் தேர் டு கெட் யூ. 100% மேங்கோ அப்படிங்கிறான், 1% கூட மேங்கோ இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஷெல்ஃப் லைஃப்பில் வைக்கிறதுக்காண்டி ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் எம்எல்சிஃபை நிறைய சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வியாபாரம் ஆகும். ஓகே, ஆனால் அந்த பேக்கேஜ் பாக்ஸ் நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட கட் பாக்டீரியா கம்மியாகிறது நமக்கு கண்ணில் தெரியாது. எப்போ கண்ணில் தெரியும்? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர்னு வரப்போ அப்போ தெரியும். ஸோ அதனால இந்த கிரேவிங்கை எப்படி மாற்றுறதுனா, இந்த கிரேவிங்கை நம்ம ஏமாற்றணும். இப்போ சுகர் கிரேவிங் உங்களுக்கு வருது, அந்த சுகர் கிரேவிங்க்கு வந்து சுகர் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு சுகர் மாதிரியே இருக்கணும், ஆனால் சுகராக இருக்கக்கூடாது. ரைட், அந்த மாதிரி டார்க் சாக்லேட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. 70% அண்ட் மோர். அடுத்த தடவை உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப 70% அண்ட் மோர் டார்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சுமாராக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். ஓகே, மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம்னா 3 மாதம் இதே மாதிரியே நீங்கள் குட் ஃபுட்டை நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாதத்தில் யாராவது கீரை மசியல் ஆர்டர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பண்ணலாம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த கட் பாக்டீரியாங்க ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து தம்பதியர்கள் அவங்களோட குழந்தைங்களுக்கு இன்ஹெரிட் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு 30 வயசு பையனோ 30 வயசு பொண்ணுமோ ஒரு தம்பதியர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, கொஞ்சம் டிசீஸ் இருக்குது, ஏதாவது ஒரு தேர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஹெல்த் ப்ராப்பர்லினா அவங்களோட கட் பாக்டீரியாவில் பேட் கட் பாக்டீரியா ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களோட பேட் கட் பாக்டீரியா வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அடுத்த ஜெனரேஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ரைட், ஸோ அதனால தான் வந்து there is a concept called YOLO, you only live once. ஒரு தடவை தான் நான் வாழ்க்கை ஒரு நாள் தான், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். பிரியாணி சாப்பிடாம என்னடா வாழ்க்கை, நைட்டு தண்ணி அடிக்காமல் என்னடா வாழ்க்கை, இதுக்கு தான் வாழ்கிறோமா அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. இட் இஸ் நாட் அபவுட் ஹவு லாங் டு யூ லிவ். நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறது தான் முக்கியம். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல், ஒரு மெடிக்கேஷன் இல்லாமல், ஒரு சந்தோஷமாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்கள் குழந்தைங்களோட விளையாடி சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கையை தவிர நீங்கள் 100 வயசு நல்லா மெடிக்கேஷன்லாம் சாப்பிட்டு வாழ்க்கிற வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனால எவ்வளவு தூரம் குவாலிட்டியாக லைஃப் பண்ணுறோமோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கல்யாண மாலை ஃபார்ம் அடுத்த ஃபில் பண்ணுறப்ப எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து வருஷத்துக்கு 12 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வந்து அழகாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டியில் வேணும், அந்த கம்யூனிட்டியில் வேணும். அதே மாதிரி அந்த ஃபார்மில் கடைசி கொஸ்டின் என்ன இருக்கணும்னா, உங்களோட குட் கட் பாக்டீரியா மோர் தென் 50 ட்ரில்லியன் இருக்கா இல்லையா? And the tagline should be, marry me if you have guts. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒரு நல்ல, அதாவது இந்த ஃபோரம் முழுத்துக்குமே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தாட், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து சேர்றதுக்கு
ஒரு 100 புக்கை படித்தா நமக்கு என்ன வருமோ அந்த நாலேஜை அவங்க கடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையில் பிரம்மாண்டமாய் நடைபெற்ற சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். எப்படி ஒரு அந்த வைப்ஸு, அந்த எமோஷன்ஸ், அந்த மேக்னிடியூட் இதோடு உங்களால் இப்படி இந்த சித்திரை திருவிழாவை செய்ய முடிகிறது என்று கேட்டோம். அதற்கு எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இதற்கு காரணம் மதுரை மக்கள் தான் என்று கூறினார்கள். அன்னை மீனாட்சி தேரிலே வருகின்ற அந்த காட்சி, கள்ளழகர் ஆற்றை கடப்பதற்காக வருகின்ற அந்த காட்சி, இப்படி ஒரு திருவிழாவை உங்க ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் எப்படிங்க செய்யறீங்க? குருநாதர் சொல்லுவார், தாய் இல்லைன்னா குழந்தையால வாழவே முடியாது. அது எப்படி பாடுறது? தாய் இறங்கா வீட்டில் சேயுயிர் வாழுமா. அதே விஷயத்தை ஒரு கேள்வியாக கேளு. தாய் இறங்கா வீட்டில் சேயுயிர் வாழுமா. கிஞ்சற மாதிரி கேளு. தாய் இறங்கா வீட்டில் சேயுயிர் வாழுமா. எமசமானு சொல்லியாச்சுன்னா ஒரு கீர்த்தனைய 50லேருந்து 100 தடவை மினிமம் சாதகம் பண்ணாம அந்த அம்மா மேடையில் அந்த பாட்டை பாட மாட்டாங்க. சுசித்ரா சொன்னாங்க, சொந்த முயற்சியில வந்தவங்க தான் வழிகாட்ட முடியும்னு சொன்னாங்க. கிடையாது, வாங்கின கைதான் கொடுக்க முடியும். யாரிடமிருந்து வழிகாட்டுதலை வாங்கினோம்? வில்லை எடு, போர் புரி, கடமையை செய். உன் கடமையை செஞ்சாதாண்டா உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் கடமையை நீ செய்ய வேண்டியது என்பது உன் சொந்த முயற்சி. அருளால் அது நடக்காதுன்னு கிருஷ்ணரே சொன்னார். ஒன் சைஸ் ஷூ டஸ் நாட் ஃபிட் ஆல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆளுங்கிட்டலாம் அட்வைஸ் வாங்கினா இது மாதிரி யோகா குருவாகி வீடியோ போட்டு 3 பேர் தான் மொத்தமாக பார்ப்போம். அந்த 3 பேரும் நாங்களாக தான் இருப்போம். இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, கராத்தே கற்றுக்கிட்ட ஒருத்தர் வழியில் யாரோ சண்டைக்கு வரும்போது சண்டையே போடலை. அவரோட மனைவி கேட்குறேன், ஏய்யா கராத்தே கற்றுக்கிட்டு சண்டை போட மாட்டியா? ஐயா இல்லை, கராத்தே ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது, அதனால் நான் சண்டை போடலை. என்னம்மா இது, என்ன இது? நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஏதோ ஒரு ஆசிரியரோ ஏதோ ஒரு வழிகாட்டியோ நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். சரி, இப்ப என்ன தீர்ப்பு? பிரம்மாண்டமாய் நடைபெற்ற கல்யாண மாலை மதுரை பட்டிமன்றம் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com